Praise the Lord. Hallelujah. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாருமாவியே தூய ஆவியே, வாருமாவியே தூய ஆவியே, வாருமாவியே தூய ஆவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் உன்னதர். அப்பா, உன்னதங்களிலே வீற்றிருக்கிற தேவாதி தேவனே, உண்மையை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். நீர் பெரியவர் ராஜா, விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, விண்ணிலும் மண்ணிலும் பெரியவரே, விண்ணிலும் மண்ணிலும் அதிகாரம் கொண்டிருக்கிறவரே. இயேசுவே உண்மையை போற்றுகிறோம், உண்மையை துதிக்கிறோம், உண்மையை வாழ்த்துகிறோம், உண்மையை ஆராதிக்கின்றோம் ராஜா. நீர் பெரியவர் அப்பா, உன்னதத்தின் ஸ்தலத்திலே வீற்றிருக்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நீ பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் எங்களை வழிநடத்தி வருகிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நன்றி பலிகளை செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் கூட உம்முடைய பிரசனம் எங்களை சுற்றி சூழ்ந்து பாதுகாப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இறை வார்த்தையை கேட்க வாஞ்சையோடு கூடி வந்திருக்கின்ற எல்லோரையும் நீர் தொட்டு நிறைவாக ஆசீர்வதியும். இறை வார்த்தை அவர்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் விழுந்து 100 மடங்கு ஆசீர்வாதங்களை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். வல்லமையால நிரப்புங்க, அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், செபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக அஞ்சாதீர்கள் என்கிற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றவிருக்கின்றேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தம் சீடர்களோடு கடலில் பயணம் செய்தார். திடீரென்று கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அஞ்சி நடுங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்து, ஆண்டவரே, நாங்கள் சாக போகின்றோம், எங்களை காப்பாற்றும் என்றார்கள். அதற்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறியதை இப்பொழுது வாசிக்க கேட்போம். மத்தேயு 8வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று நம் ஆண்டவர் சீடர்களிடம் கேட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருப்பதை அறிந்தும் அவர் சர்வ வல்லவர் என்பதை அறிந்தும் சீடர்கள் அஞ்சினார்கள். காரணம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் முழுவதுமாக நம்பவில்லை. அதனால்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நம்பிக்கை இல்லாதவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, இன்று நாமும் கூட இயற்கை சீற்றங்களை கண்டு அஞ்சுகிறோம். இன்று பல இடங்களிலே நிலநடுக்கமும் எரிமலை வெடிப்புகளும் பெரு வெள்ளங்களும் ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம். இவைகளையெல்லாம் கண்டு நாம் அஞ்சி நடுங்குகிறோம். இடி மின்னல்களை பார்க்கும்போது ஐயோ, இடி என்னை தாக்கிவிடுமோ என்று அஞ்சுகின்றோம். மழை பெய்யும் போது ஐயோ, என் வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்து விடுமோ என்று அஞ்சுகிறோம். நான் வெளியே சென்றால் பத்திரமாக வீடு திரும்புவேனா என்று அஞ்சுகிறோம். இவைகளுக்கெல்லாம் காரணம், நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்பவில்லை. அவரின் உயிர்த்தெழுதலின் மாட்சிமையையும் அவர் சர்வ வல்லவர் என்பதையும் நாம் முழுவதுமாக நம்பவில்லை.
ஆகவே பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் முழு இதயத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். நானே உலகின் ஒளி என்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அவரை நம்புவோரை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். Praise Lord. ஹல்லேலூயா. ஹalleluya. இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக வாழ்ந்து வந்தனர். ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூக்குரலிட்டார்கள். ஆண்டவர் அவர்களின் கூக்குரலை கேட்டு அவர்களை பார்வோன் மன்னரிடமிருந்தும் எகிப்தின் அடிமைதனத்திலிருந்தும் விடுவிப்பதற்காக மோசேயை அனுப்பினார். இஸ்ராயேல் மக்களை பார்வோன் விடுவிக்க மறுக்கவே பல வாதைகளை அனுப்பினார். அதன் பின்னர் விடுதலை பெற்று பாலும் தேனும் வழிந்தோடும் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் புறப்பட்டார்கள். அவர்கள் புறப்படவே பார்வோன் மன்னன் எகிப்திய படைகளை திரட்டி அவர்களை துரத்தினார். முன்னால் செங்கடல், பின்னால் பார்வோனின் படை. என்ன செய்வதென்று தெரியாமல் இஸ்ராயேல் மக்கள் அஞ்சி கலங்கினார்கள். அப்பொழுது மோசே இஸ்ராயேல் மக்களிடம் கூறியதை இப்பொழுது வாசிக்க கேட்போம். விடுதலை பயணம் 14வது அதிகாரம் 13 மற்றும் 14வது வசனங்களை வாசிக்க கேட்போம். மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலை கொலையாதீர்கள் என்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. ஹalleluya. நீரினாலும் வாளினாலும் அழிவது நிச்சயம் என்று அஞ்சிய இஸ்ராயேல் மக்களை ஆண்டவர் ஆறுதல் படுத்தினார். ஆண்டவர் செங்கடலையே இரண்டாக பிளந்தார். கட்டான் தரையில் நடப்பது போல இஸ்ராயேல் மக்கள் செங்கடலிலே நடந்து சென்றார்கள். அவர்களை பின்தொடர்ந்த எகிப்திய படையோ கடலிலே மூழ்கியது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, இன்று நீங்களும் கூட பலவற்றை குறித்து அஞ்சலாம். இன்று இந்த உலகிலே சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லோருமே பலவிதமான பிரச்சனைகளை கடந்து வருகிறார்கள். சிறுவர்களுக்கு எக்ஸாம் வரும்போது, ஐயோ நான் இந்த தேர்வை நன்றாக எழுதுவேனா இல்லையா என்று பயம். புதிய பள்ளிக்கு செல்லும் போது சக மாணவர்களுடனும் ஆசிரியருடனும் நான் எப்படி பழகுவேன் என்று பயம். வாலிபர்களுக்கு நான் எப்படி நன்றாக படித்து வாழ்வில் முன்னேறுவேன் என்ற பயம். பெரியவர்களுக்கு பணி செய்யும் இடத்தில் உள்ள பிரச்சனைகளை குறித்து பயம். பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் பாதுகாப்பை குறித்து பயம். இப்படி ஏதோ ஒரு வகையில் பயம் என்னும் கட்டுப்பாட்டில்தான் நமது வாழ்க்கை ஓடுகிறது. இதற்கெல்லாம் காரணம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக போராடுவார் என நாம் நம்பாததுதான். அன்று இஸ்ராயேல் மக்களுக்கு செய்தது போல அதற்கு அதிகமாகவே ஆண்டவர் எனக்கு செய்வார். அவர் எல்லாம் வல்ல கடவுள், சர்வ வல்லவர், விண்ணையும் மண்ணையும் தம் ஒரே வார்த்தையால் படைத்தவர், விண்ணிலும் மண்ணிலும் அதிகாரம் கொண்டிருக்கின்றவர் அவர் ஒருவர் மட்டுமே என்பவைகளை எல்லாம் நாம் முழு உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளாததினால்தான் நாம் பலவிதமான அச்சங்களை கடந்து வருகின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, சர்வ வல்லவர் நம் சொந்தமானார், சாவை வென்றவர் நம் ஜீவனானார் ஆகிய வார்த்தைகளை நாம் முழு உள்ளத்தோடு முழுமையாக நம்புவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அளவற்ற அன்பில் ஒன்றாகுவோம். அப்பொழுது வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளையும் கடக்கும் பொழுது நமது அச்சங்களை எதிர்த்து போராடி வெற்றி பெற ஆண்டவர் நமக்கு வல்லமையை தருவார். ஆகவே அஞ்சாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தாவீது சிறு வயதிலிருந்தே ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து வந்தார். ஒரு நாள் கோலியாத் என்னும் அரக்கன் இஸ்ராயலை அச்சுறுத்தி வந்தார். கோலியாத் இஸ்ராயல் மக்களுடன் ஒரு சவால் விடுத்தான். இஸ்ராயல் மக்களுள் ஒருவன் அவனோடு போரிட வேண்டும். அப்போரில் இஸ்ராயல் மக்கள் வென்றுவிட்டார்கள் என்றால் எல்லா பெலிஸ்தியர்களும் இஸ்ராயலருக்கு அடிமையாவார்கள். கோலியாத் வென்றுவிட்டான் என்றால் எல்லா இஸ்ரேலரும் பெலிஸ்தியருக்கு அடிமையாவார்கள். இப்படியாக அவன் 40 நாட்கள் இஸ்ராயலை அச்சுறுத்தினான். யாருமே அவனோடு போர் செய்ய தயாராக இல்லை. ஆனால் தாவீது கோலியாத்தை எதிர்த்து சென்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17வது அதிகாரம்
45வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது தாவீது பெலிஸ்தியனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் வேலோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஹalleluya. பிரியமானவர்களே, தாவீது ஆண்டவர் தம் பெயரால் கோலியாத்திடம் சென்றார். ஆகவே அவர் பெலிஸ்தியரை வென்று இஸ்ராயலில் வாழும் கடவுள் ஒருவர் உண்டு என்பதனை பறைசாற்றினார். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இஸ்ராயல் மக்கள் எல்லோருமே அஞ்சி நடுங்கிய பொழுது தாவீது மட்டும் இப்படி கோலியாத்தை எதிர்த்து நின்றார். இதற்கு காரணம், தாவீது கோலியாத்தை கண்டு அஞ்சவில்லை. அவர் வாழும் கடவுளை விசுவசித்து அவரை உறுதியாக பற்றி கொண்டார். ஆண்டவர் வாளினாலும் ஈட்டினாலும் மட்டும் மீட்கிறவர் அல்லர் என்பதை அவர் முழுமையாக விசுவசித்தார். இது ஆண்டவரின் போர் என தன்னை முழுவதுமாக ஆண்டவரிடம் அவர் ஒப்படைத்தார். ஆகவே கோலியாத்தை கண்டு அவர் அஞ்சாதிருந்தார். ஆண்டவரையே உறுதியாக பற்றி கொண்டார். கோலியாத்தை வென்றார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிரியமானவர்களே, இன்றைக்கு நமது வாழ்விலும் கூட நாம் பல வகையான அச்சங்களை மேற்கொள்ளலாம். நீங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளையும் கடக்கும் போதும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள். வாழ்வில் ஒவ்வொரு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் போது ஆண்டவர் எனக்காக போராடுவார், நான் அஞ்ச மாட்டேன் என்று கூறுங்கள். இயற்கை சீற்றங்களை பார்க்கும் பொழுது படைத்தவர் என்னோடு இருக்கும்போது படைக்கப்பட்டவைகளை கண்டு நான் ஏன் அஞ்ச வேண்டும் என்று கூறுங்கள். ஒரு நாளும் அஞ்சாதீர்கள். ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்காக போராடுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் எங்களை வழிநடத்துகிற நல்ல ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். அப்பா, இந்த நேரத்திலும் கூட யாரெல்லாம் அச்சத்தோடு வாழ்வில் அடுத்த கட்டங்களை நான் எப்படி கடக்கப் போகின்றேன் என்று அச்சத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட எல்லோரையும் நீர் தொட்டு நிறைவாக ஆசீர்வதிங்க. தாவீதைப் போல நாங்கள் கோலியாத்தை வென்று எங்களுடைய மதில் சுவரை உடைத்து இயேசுவே ஆண்டவர் என அதிகமாய் பறைசாற்ற உடைய வல்லமையால நிரப்புங்க. ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தில் யாரெல்லாம் அஞ்ச மாட்டோம் என தைரியத்தோடு உம்மிடம் ஜெபிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட எல்லோரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Amen. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. பயப்படாதே மகனே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், இன்றைக்கும் நான் உனக்காக இருக்கிறேன். பயப்படாதே மகனே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், இன்றைக்கும் நான் உனக்காக இருக்கிறேன். நீ எந்தன் பிள்ளையல்லோ, நீ எனக்கு சுதந்திரமல்லோ, நீ எந்தன் சொந்தமல்லோ. பயப்படாதே, கலங்காதே, நான் உனக்கு போதுமல்லோ. பயப்படாதே, கலங்காதே, நான் உனக்கு போதுமல்லோ. பயப்படாதே மகனே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், என்றைக்கும் நான் உனக்காக இருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah.